முதியோர் நலம் பாராட்டும் அன்புச்சோலை எனும் தலைப்பில் ஹிந்து தமிழ் திசை வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோரின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களை மனச்சோர்விலிருந்து விடுவித்து ஊக்கமளிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கும் அன்புச்சோலை திட்டம் வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளது. நவம்பர் 10ஆம் தேதி திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கும் இந்த திட்டம் தனிமையை மட்டுமே துணையாக கொண்ட முதியோரை ஆசுவாசப்படுத்தும் என்றும், தமிழகமெங்கும் 25 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள பகல் நேர பராமரிப்பு மையங்களில் நூலகம், யோகா, இயன்முறை மருத்துவச் சேவை, விளையாட்டு உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. 1951 மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 60 வயதுக்கு மேற்பட்டோரின் எண்ணிக்கை 5.5% இருந்தது. தமிழ்நாட்டில் 2011 8.6%, 2021 13.6% இருந்த முதியோர் எண்ணிக்கை 2036 20.8% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இந்த தரவுகள் இனிவரும் காலத்தில் முதியோர் நலனில் அரசும் சமூகமும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள், வறுமை ஒழிப்பு, தொற்றுநோய் கட்டுப்பாடு, ஊட்டச்சத்து, சுகாதார திட்ட விழிப்புணர்வு உள்ளிட்டவற்றால் நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதாகவும், அதே நேரத்தில் நகரமயமாக்கம், புலம்பெயர்வு, தனி குடும்ப அமைப்பின் தாக்கம் உள்ளிட்ட அம்சங்கள் நகரங்கள், கிராமங்கள் என பாகுபாடின்றி வேரூன்றி இருப்பதால் சில சிக்கல்களை முதியோர் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வேலைக்கு செல்லும் பிள்ளைகள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பேர குழந்தைகளை அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிற சூழல் பகல் பொழுதில் முதியோருக்கு தனிமை உணர்வை அதிகரிக்கச் செய்வதையும், தனியாக இருக்கும் முதியோரிடம் திருட்டு, மோசடி போன்ற குற்றங்கள் நிகழ்த்தப்படுவது குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாவதையும் சுட்டிக்காட்டியுள்ள அந்த தலையங்கம், உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகள் அவர்களை பொது இடங்களுக்கு செல்ல விடாமல் முடக்குவதாகவும், இதனால் ஆதரவும் அரவணைப்பும் அவர்களுக்கு தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இளமை காலம் தொடங்கி இதுவரை விரும்பியவற்றை ஓய்வையும் கேளிக்கையையும் பெறுவதற்கான வாய்ப்பாக முதுமை அமைந்த போதும் அதை பயன்படுத்திக் கொள்கிற சூழல் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. பெற்றோர், மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டம் 2007 உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஒன்றிய மாநில அரசுகளின் திட்டங்களும் அவர்களது குறைகளை போக்கும் விதமாக செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் ஒன்றாக அமைய வாய்ப்புள்ள அன்புச்சோலை திட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும். டிஜிட்டல் பயன்பாட்டு பயிற்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் வழங்கப்படுவது அவர்களை புத்துணர்வடைய வைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சத்துணவு, உழவர் சந்தை, அம்மா உணவகம், காலை உணவு திட்டம் உட்பட முத்திரை பதிக்கிற திட்டங்களை பிற மாநிலங்களும் பின்பற்றுவதை சுட்டிக்காட்டியுள்ள ஹிந்து தமிழ் திசை தலையங்கம், முதியோருக்கான அன்புச்சோலை திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு என்றும் தெரிவித்துள்ளது.